சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என்று உலகிற்கே தத்துவம் சொன்னவர் கவியரசர் கண்ணதாசன். எதற்கும் அஞ்சாத சிங்கம் போன்ற கம்பீரம், எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர் என்று நாம் அறிந்த கவியரசர் ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு குழந்தையின் மடியில் தலை சாய்த்து விம்மி விம்மி அழுதார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த அழுகைக்கு பின்னால் இருந்த காரணம் என்ன? ஒரு மாபெரும் கவிஞனை துடிக்க வைத்த அந்த சம்பவம் என்ன? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வெளியுலகிற்கு அவர் ஒரு கவிஞராக, அரசியல்வாதியாக, தத்துவவாதியாக தெரிந்தாலும் வீட்டிற்குள் அவர் ஒரு மிகச்சிறந்த தந்தை. தனது பிள்ளைகள் மீது அவர் வைத்திருந்த பாசம் அளவிட முடியாதது. குறிப்பாக தனது மகள் கலைச்செல்வி மீது அவருக்கு தனிப்பிரியம் உண்டு. எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட வேண்டும் என்று அவர் எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பார். ஆனால் அந்த ஒரு இரவு மட்டும் அவருக்கு தனிமை தேவைப்பட்டது. கலைச்செல்வி அந்த பேட்டியில் குறிப்பிடும்போது, ஒரு நாள் நள்ளிரவு சுமார் 2 மணி இருக்கும். அப்பாவின் அறையில் இருந்து வினோதமான சத்தம் கேட்டது. நான் பயந்து கொண்டே கதவை திறந்து பார்த்தபோது அப்பா கட்டிலில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார் என்று அந்த தருணத்தை நினைவு கூர்ந்தார். கண்ணதாசன் போன்ற ஒரு மனிதர் இப்படி அழுவதை பார்த்து அந்த சிறுமி பயந்து போய் ஓடிச் சென்று அவர் மடியில் அமர்ந்தார். அப்போது கண்ணதாசன் தனது மகளை கட்டிக்கொண்டு இன்னும் சத்தமாக அழுதார். மகளின் கேள்விக்கு கண்ணதாசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அம்மா, நான் இப்போது ஒரு பாடல் எழுதி முடித்தேன். அந்த வரிகள்தான் என் இதயத்தையே பிழிந்துவிட்டது. நான் எழுதிய வரிகளே என்னை இப்படி அளவைக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்றார். அந்த பாடல் வேறு எதுவும் அல்ல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான பாசமலர் அல்லது வசந்த மாளிகை போன்ற படங்களில் வரும் ஏதோ ஒரு பிரிவின் வழியை சொன்ன பாடல்தான் அது. தன் வாழ்க்கையில் தான் சந்தித்த துரோகங்கள், இழப்புக்கள் அனைத்தையும் வரிகளாக மாற்றும்போது அந்த வரிகளே அவருக்கு யமனாக மாறி அவர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தன. கலைச்செல்வியுடன் அழுதபடியே கண்ணதாசன் சொன்னார், இந்த தமிழும் கவிதையும் தான் எனக்கு எல்லாம். ஆனால் சில சமயம் இந்த வரிகள் என் வாழ்வையே எனக்கு கண்ணாடியாக காட்டுகின்றன. நான் செய்த தவறுகளை, நான் இழந்த மனிதர்களை இந்த வரிகள் எனக்கு ஞாபகப்படுத்துகின்றன. தனிமையில் அமர்ந்து அவர் அழுத அந்த நிமிடங்கள்தான் பின்னாளில் உலகத்தையே அளவைத்த பல காவிய பாடல்களுக்கு வித்தாக அமைந்தன. தன்னுடைய தந்தை ஒரு உலகமகா கவிஞன் என்பதை விட ஒரு மென்மையான இதயம் கொண்ட குழந்தை என்பதை அந்த இரவு தனக்கு கற்றுக் கொடுத்ததாக கலைச்செல்வி கூறுகிறார். அப்பா ஒருபோதும் தன் கஷ்டங்களை வெளியில் சொல்ல மாட்டார். ஆனால் கவிதைகளில் தன் இரத்தத்தையே மையாக பயன்படுத்தி எழுதுவார் என்று நெகிழ்ச்சியுடன் முடித்தார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.